மந்திர மீனும் ஏழை பெண்ணும். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் ஒரு ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் நல்ல மனசு கொண்டவள். தினமும் கடற்கரைக்கு சென்று வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்தினாள். ஒரு நாள் அவள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு பொன்னிற மந்திர மீனை பார்த்தாள். அதை பார்த்தவுடனே அவள் கருணையுடன் அதை விடுவித்தாள். அப்போது அந்த மீன் பேச ஆரம்பித்தது. நீ என்னை காப்பாத்தினாய், நான் ஒரு மந்திர மீன். உனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவேன். பெண் முதலில் ஆசைப்படவில்லை. ஆனால் சில நாட்கள் கழித்து அவளுக்கு கஷ்டம் அதிகமானதால் மீனை அழைத்தாள். எனக்கு ஒரு சிறிய வீடு வேண்டும் என்றாள். அடுத்த நாள் அவளுடைய குடிசை ஒரு அழகான வீட்டாக மாறியது. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் பிறகு கிராமத்தில் இருந்தவர்கள் அவளை தூண்டினார்கள். நீ ஏன் பெரிய அரண்மனை கேட்கவில்லை என்றார்கள். அவள் மீண்டும் மீனை அழைத்தாள். எனக்கு ஒரு பெரிய அரண்மனை வேண்டும் என்றாள். அதுவும் கிடைத்தது. இப்போது அவள் பேராசை அதிகமானது. நான் ராணியாக ஆகணும் என்று கேட்டாள். இந்த முறை கடல் சற்று கொந்தளித்தது. மந்திர மீன் மெதுவாக வந்தது. நீ திருப்தியில்லாமல் பேராசைப்பட்டிருக்கிறாய் என்றது. அடுத்த நொடி அவள் இருந்த அரண்மனையும் இல்லாமல் போய் மீண்டும் பழைய குடிசை மட்டுமே இருந்தது. பெண் மிகவும் வருந்தினாள். நான் தவறு செய்தேன் என்று அழுதாள். அவள் புரிந்து கொண்டாள் கிடைத்ததை மதிக்க வேண்டும் என்று. நெறி. பேராசை வாழ்க்கையை கெடுக்கும், நன்றி உணர்வு வாழ்வை அழகாக்கும்.